கோவையில் முல்லை மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் 9வது சிலம்பக்கலை பட்டயம் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பக்கலையை தற்போது பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். இந்நிலையில் கோவை, சேரன் மாநகர், சின்னவேடம்பட்டி மற்றும் திருப்பூர், பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலைகளை முறையாக பயிற்சி வழங்கி வரும் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மையம் தனது 9வது சிலம்பக்கலை பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியை குறும்பபாளையம் SPM ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் நடத்தியது. தலைமை தேர்வாளர் அன்பரசு அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதில் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மையத்தின் நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். இதில் சிலம்பத்தில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, வேல் கம்பு, அலங்கார சிலம்பம், தீ சிலம்பம், வாள்வீச்சு, சுருள்வாள், போர் சிலம்பம், குத்துவரிசை உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகளை வகுப்பு வாரியாக நிறைவு செய்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது. 6 மாத பயிற்சிகளை நிறைவு செய்தவர்களுக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிவு வாரியாக கலர் பட்டயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் SS குளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மைய பொதுச் செயலாளர் வை. கிருத்திகா கலந்து கொண்டு தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் 4 வயது முதல் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோருக்கு ஊதா, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, கருப்பு போன்ற பட்டயங்களுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். முல்லை தற்காப்பு கலைக்கழகத்துடைய தலைமை பயிற்சியாளர் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 9வது பட்டய தேர்வு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பட்டய தேர்வு அப்படிங்கிற சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பட்டய தேர்வு கொடுத்து ஒவ்வொரு மாணவருக்கும் அடுத்த லெவலுக்கான பிளாக் பெல்ட்டுக்கான அந்த பட்டய தேர்வுடைய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இன்றைக்கி தேர்வு நடத்தி அதை பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சிலம்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டினியூவாக வருஷம் நடத்திட்டுருக்கோம். இதே மாதிரி நம்முடைய பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு 7 பிரான்ச்சஸும், அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் 3 பிரான்ச்சஸும், விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பிரான்ச்சஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சிலம்பக்கலை வளர்க்குறது நோக்கங்களாகவும் இந்த செயல்பட்டுருக்கோம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டய தேர்வில் 150 மாணவர்களுக்கு குறையாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் கருப்பு பட்டயம், அதாவது பிளாக் பெல்ட்டுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தேர்வாகிறாங்க மாணவர்கள். இதுக்கு இன்றைக்கி இந்த பட்டய தேர்வு இங்கே குறும்பாளையத்தில் நடக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்முடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா 3% இடஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய சிலம்பக்கலை பார்த்தீங்கன்னாக்கா மேலும் வளர்ச்சி பெற இது உறுதுணையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்முடைய மாணவர்கள் அடுத்தடுத்த லெவல் இப்போ ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து அடுத்து இப்போ யூனிவர்சிட்டி கேம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்னும் அதுக்கும் அப்ரூவல் கொடுத்தாங்க தான் இன்னும் அது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பக்கலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக சிலம்பக்கலை அப்படின்னாலே யாருக்குமே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ உள்ள மாணவ சிலம்பம் சொன்னாலே எல்லா பள்ளி கல்வியிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலம்பத்தை ஒரு பாடத்திட்டமாக இணைச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இன்றைக்கி இந்த சிலம்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக உள்ள இன்வால்வ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சிலம்பத்தை மாணவர்கள் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க. ஏகப்பட்ட மாணவர்கள் சிலம்பம் கற்றுக்க வந்துட்டுருக்குறாங்க. கோயம்புத்தூர் தான். தம்பி ஒரு 8 months தான் இங்கே சிலம்பம் கற்றுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுடைய இது. அவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஸ்பெக்ஸோடைய அந்த இது ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டரே கேட்குறாங்க. பவருக்கு கூடுது அப்படின்னு. அப்புறம் இப்படி சொல்லவுமே அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப சிலம்பம் அது மாஸ்டர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஹெல்த்து இதாக எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. எனக்கு 2 கேர்ள் பேபிஸ். ஸோ 2 பேருமே இங்கே 2 months சிலம்பம் கற்றுக்குறாங்க. அண்டர் த பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் பாலாஜி மாஸ்டரோட இதில் முல்லை அகாடமியில். ஸோ அவங்களுக்கு மேஜராக டிஃபென்ஸோட பிகாஸ் பீயிங் அ கேர்ள் சைல்டு ஐ வாண்ட் தெம் டு லேர்ன் டிஃபென்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணும். அதுதான் மேஜர் க்ரைட்டீரியாவாக இருந்தது. பட் ஆஃப்டர் ஜாயினிங் ஹியர் இங்கே வந்ததுக்கப்புறமா ஐ குட் see லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். லைக் நிறையா வாட்டி கோல் பிடிச்சிட்டு இருந்தது. ரைட் நவ் நைட்லாம் அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஐ குட் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் தெம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபிசிக்கல் which is happening within them. Like it's very good in a health benefits as well as learning defense is very good. Being girls, they should be equipped enough. Or equipment இருக்கணும். Like
to defend them in any circumstances. So I would definitely prefer learning Silambam for everyone. So that is about us.